தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் 22 வசனம் 18. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக எங்களுக்கும் கர்த்தர் கொடுக்கிறீங்கப்பா, அதற்காக ஸ்தோத்திரம். ஆமா ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே அப்பா, நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, எங்களுடைய சந்ததியும் ஆசீர்வதித்து எங்களை சுற்றி இருக்கிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறீங்கப்பா, அதற்காக ஸ்தோத்திரம். ஆமா ஆண்டவரே, இந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற நல்ல இருதயத்தை தாங்க. ஆபிரகாம் கீழ்ப்படிந்தது போல சுவாமி, நாங்களும் ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படுகிற கிருபையை தாங்க ஆண்டவரே. உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு வா என்று சொன்ன பொழுது ஆண்டவரே அப்பா, ஆபிரகாம் கீழ்ப்படிந்து போனது போல இன்றைக்கு கர்த்தர் எங்களை எதை நீர் விட சொல்லுகிறீரோ அதை நாங்கள் விட்டு விட்டு நாங்கள் எதை பிடிக்க வேண்டுமோ அதை பிடித்து கொண்டு ஓடும் பொழுது ஆண்டவரே கர்த்தர் எங்களையும் நீங்க ஆசீர்வதிப்பீங்கப்பா ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீங்க, எங்க சுற்றி இருக்கிறவர்களை ஆசீர்வதிப்பீங்க ஆண்டவரே, எங்க தேசத்தை ஆசீர்வதிப்பீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற அதற்கு நடக்கிற நல்ல கிருபைய ஆண்டவரே ஆண்டவரே, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற நல்ல இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்தருளும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.